ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். பசியோ பசி, உயிர் போகிற பசி. இன்றைக்கி வீட்டுக்கு வர்றதுக்கு 10:15 ஆகிட்டு. வந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சன் கூடி வந்தாச்சு. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். முழுசாக போட்டால் வேக டைம் எடுக்கும். கட் பண்ணி போட்டேன்னா 10 நிமிஷத்தில் வெந்துடும். அடுத்து இன்றைக்கி கொஞ்சம் சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வச்சா கத்திரிக்காய் போடலாம். ஆனால் இவர் கத்திரிக்காய் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கேரட்டு, முருங்கைக்காய் போட்டு சாம்பாரில் கத்திரிக்காய் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லூஸ் மாங்காய் என் வீட்டு புருஷன் சொல்கிறாரு, கத்திரிக்காய் போடாமல் சாம்பார் வை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன செய்ய? பூண்டு நான் இந்த பருப்பு கூடயே இந்த காயை போடுறேன். ஆனால் பருப்பு மைசூர் பருப்பு சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம முருங்கைக்காவும் கேரட்டும் ஒரு சமம் வெந்துடும். தனியாக வேக வைக்க நம்மளுக்கு டைம் இல்லை. தண்ணி பத்தாது, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். இந்த சாம்பார் பேர் அவசர சாம்பார். சப்பாத்திலாம் பண்ணலை. சப்பாத்தி பண்ண பார்க்குற டைம் ஆகும். இப்படி வைக்கிற சாம்பார் தான் டேஸ்ட்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னைக்காவது என்ன மாதிரி அவசர சாம்பார் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கலாம் காய் குழையுமான்னு குழையாது. இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது தான் கத்திரிக்காய் போட்டால் கண்டிப்பாக குழஞ்சிரும். இது முருங்கைக்காய், கேரட்டு, பருப்பெல்லாம் ஒன்றா வெந்தோரும் நான் காட்டுறேன். 2 விசில் வச்சால் போதும். கொஞ்சமாக புளியை ஊற போடுறதுக்கு இந்த சோறு வேகிற தண்ணி எடுத்து ஊற்றினா நல்லா சீக்கிரம் கரைஞ்சிரும். நான் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். அப்படி குத்தி விட்டுருவோம். அப்போ தான் புளி சீக்கிரம் வரும். இப்போ யாமிட்டு பெருசு பசி வந்த உடனே இந்த பழத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பழத்தை தின்வாங்களா, அப்போ சோறை திங்க மாட்டாங்க. 10 நிமிஷம் இருடா பொருடானா கேட்க மாட்டேங்கிறான். இவன் செல்லம்மா, இவன் அவன் டாடி செல்லம்மா கூப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவசரத்தில் இந்த உருளைக்கிழங்கு தொழில் உரிக்கிறனால இது வேற கொதிக்குது. பச்சை தண்ணி ஊற்றினா அவ்வளோ சூடாக இருக்குது. இன்னொரு தடவை தண்ணியை பிடிச்சிடும். அப்போ தான் சூடு அடங்கும். ஒரு வழியாக தொழில் உரிச்சாச்சு. சாப்பாடுமே வடிச்சாச்சு. கடுகு, சீரகம், உருளைக்கிழங்கு, உப்பு, தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியா பவுடர், ஜீரா பவுடர். ஓகே, இதை கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம். லேசாக அந்த உலுக்கி விட்டுறலாம். கிண்டனால உருளைக்கிழங்கு உடஞ்சிரும். உலுக்கி பார்த்தேன். கடாய் சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. உருளைக்கிழங்கு கீழே விழுது. கரண்டியை போட்டு பூ போல் கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். 10 நிமிஷம் முடிச்சிடலாம். இது வெங்காயம்லாம் கிலோ கணக்கில் வாங்கும்போது அப்படி சுற்றி வெங்காயம் ஒன்று வந்துடும். அதை உரிக்கிறதுக்குள்ளே படுற பாடு இருக்கும். அவசரத்துக்கு உரிக்கவும் கஷ்டமாக இருக்குது. அதனால் 1-2 அப்படி முழுசாக போட்டுட்டேன். பூண்டு வெங்காயம் தாளிக்க இந்த வத்தலை பொரிச்சிக்கலாம். இந்த வத்தல் வீட்டில் போட்டதில்லை, கடையில் வாங்கினது. கொஞ்சம் வெண்டைக்காய், சீனரி வத்தல்லாம் எனக்கு அவசர நேரத்தில் கை கொடுக்குது. அவசர சாம்பாரை தாளிச்சிடலாம். ஜீரகம், இடித்து வச்சிருக்க பொருளை தூங்கி விட்டுடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம காய் பருப்பெல்லாம் வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா. முருங்கைக்காய் உடஞ்சும் போல் பருப்பு எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. நான் எப்போவுமே முருங்கைக்காய் போட்டு சாம்பார் இப்படி தான் வைப்பேன். இப்படி தண்ணியை ஊற்றிடலாம். ரொம்ப கட்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நாளைக்கு கொட்டிடலாம். இப்போ நம்ம அவசர சாம்பார் ரெடி. அப்புறம் ரெடி. உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இதை செய்யறதுக்குள்ள நான் கிச்சனை இப்படி வம்பாக்கி வச்சுருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவசர சமையல் முடிஞ்சாச்சு.